ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடரில் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சுடர் இருக்காங்க இல்லையா, பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அங்கே இருக்கிற செடிகளுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. உடனே கையில் வச்சுருந்த பாயில் எடுத்து அவங்க எல்லாருக்குமே தண்ணியாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து எழில் வந்துடுறாங்க. எழில் பார்த்த பசங்களும் சுடரும் பயந்து போய் உடனே தெப்ப அந்த வயரை வந்து கீழே போட்டதும் இந்த பக்கம் எழில் செம்மையாக முறைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அப்பா, இப்போ என்ன பண்ண போறாரோ தெரியலையே அப்படின்னு பசங்க வேற பயப்படுறாங்க. சுடரம்மா, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்பா, நல்லா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் திட்ட போறாரு அப்படின்னு பசங்களும் சுடரை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், நான் மட்டுமா விளையாடினேன், என் கூட சேர்ந்து நீங்களும் தானே விளையாடுனீங்க, பாவீங்களா, என்ன மட்டும் மாட்டி குடிக்கிறீங்களே அப்படின்னு நம்ம சுடர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்த உடனே எழில் என்ன பண்றாங்கன்னா, கீழே கிடந்த அந்த கோஸ் வயிறு எடுத்து அவங்க வந்து அதுலேருந்து பசங்களுக்கு சுடருக்கு சேர்த்து தண்ணி அடிச்சு அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பசங்களும் சுடரும் நம்ம எழில் கூட விளையாடி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல பாட்டி வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க முகத்துல எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. அப்போ என்ன நடக்குதுன்னா, உடனே நம்ம எழில் பக்கத்தால் போகும்போதே வழுக்கி கீழே விழ போகிறாங்க நம்ம சுடர். அப்படின்னு பார்த்து நம்ம எழில் தாங்கி பிடிச்சிடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ரொமான்டிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க. இதை வந்து நம்ம பாட்டி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறாங்களே அப்படின்னு. ஸோ எல்லாரும் பார்க்குறது தெரிஞ்சதும் உடனே சுடரை விட்டுட்டு கையில் வச்சிருந்த அந்த தண்ணி கோஸ்வேரி கீழே போட்டுட்டு வெளிப்பாட்டுக்கு கிளம்புறாங்க. இது பார்த்து பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து பசங்களை விளையாட விட்டுட்டு நேராக பாட்டி சுடர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு சுடர், ஒன்று தெரியுமா, பசங்க எவ்வளோ சீக்கிரமாக உன்னை அம்மாவாக ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி எழிலும் உன்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்க போகிற காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னது என்னவா சொல்கிறீங்க அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. ஆமாம்மா, எழில் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக நடந்து நான் பார்த்ததே இல்லை. இந்த இருக்கும் போது தான் எப்போவுமே நல்ல சந்தோஷமாக இருப்பான். இருந்தாலும் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக நடந்ததே இல்லை. இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த போனதுக்கு அப்புறமா நான் இப்பதான் அம்மா பாத்துக்கிறேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப நினைவா இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாதிரியே மாறிட்டு வாரான் என் பிள்ளை. கூடிய சீக்கிரம் ஒண்ணு அம்மாவா பொண்டாட்டியா ஏத்துக்க போறான் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சுடர் வந்து வைக்கப்படுறாங்க. இதே டைம் வந்து நம்ம எழில தான் காமிக்கிறாங்க. எழில் வந்து சுடர் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டியும் சொல்லியிருப்பாங்க, பசங்களே சுடரை மன்னிச்சு அம்மாவா ஏத்துக்கிட்டாங்கப்பா, நீ தான் அவளை ஏத்துக்காம இருக்குன்னு அதையும் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சு